முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறித்து அவதூறாக செய்தி வெளியிட்ட இலங்கை அரசை கண்டித்து சென்னையில் தமிழ் திரையுலகினர் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் முன்னணி நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான கலைஞர்கள் பங்கேற்று இலங்கை அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். இலங்கை அரசின் பாதுகாப்புத்துறை இணையதளத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறித்து அவதூறு செய்தி வெளியானதை அடுத்து தமிழகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா டெல்லியில் உள்ள இலங்கை தூதரை நேரில் அழைத்து மத்திய அரசு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இலங்கை அரசுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் சென்னையில் இன்று ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகினர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இயக்குநர் சங்கம், நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், தொழில்நுட்ப கலைஞர் சங்கம் என அனைத்து சங்கங்களைச் சேர்ந்தவர்களும் இதில் கலந்து கொண்டு இலங்கை துணை தூதரகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இலங்கை அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்ற தீர்மானங்கள் உறுதியான ஒரு முடிவெடுக்கின்ற ஒரு முதலமைச்சராக முதலமைச்சர் புரட்சித் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆக முதலமைச்சர் புரட்சித் தலைவர்கள் தொடர்ந்து இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வருவதை அவர்கள் உறுத்திக் கொண்டிருக்கிறது. ஆக இதை பாரத பிரதமர் மோடி அவர்கள் நிச்சயமாக கடுமையான எச்சரிக்கை விட வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கு நடக்கின்ற ராணுவ கான்பரன்ஸிற்கு அவர்கள் செல்லக்கூடாது, கருத்தரங்குகள் செல்லக்கூடாது. காரணம், இங்கு ஒரு நமது இந்தியாவில் உள்ள ஒரு மாநில முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசியிருப்பவர்கள் மன்னிப்பு கோரியிருந்தால் கூட, ஆனால் மீண்டும் இது போன்ற செயல்களில் அவர் ஈடுபடக்கூடாது, இந்த ராணுவ கருத்துக்களில் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லும் போதுதான் தமிழக மக்கள், தமிழ் வாழ் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதை நான் தெரிவிக்கிறேன். இது ஒரு எச்சரிக்கை விடுக்கிறோம். நாங்க எங்க அம்மா தனி மனுஷி கிடையாது, உலகமே அவங்களுக்கு துணையாக இருக்குது. திரைப்பட துறையினர் மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழின மக்களும் எல்லோரும் அம்மாவுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதற்காகவும் இலங்கை அரசாங்கத்துடைய செயலை அடியோடு ஒழித்து கட்ட வேண்டுமென்றால் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அத்துணை திரைப்படத்துறையினர் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னணி நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர்.